கீழவளவுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஜெயங்கொண்டநிலை, மயில்ராயங்கோட்டை சம்மந்தப்பட்ட ஜெயங்கொண்டநிலைன்னு இருக்குது. அங்கே சிங்கமுத்து ஐயனார் கோயில். அதனால தான் என் பேர் சிங்கம். அவன் வந்து 150 வருஷம் உழைக்கிறத இந்த 60 வயசுலேயே உழைச்சிட்டான். இங்கே வந்து இறங்குவான், திடீர்னு கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருப்பான். என்னென்னா அங்கே ஒரு திருவிழா மாமனே ஸ்டேஜில் ஆடணும்னு அவன் ஒரு கேங்கு வச்சுருக்கான். வடிவேலு அவர்களை முதல்ல தெய்வ வாக்கில் தான் சந்திக்கிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே பழக்கம் தான்? இல்லை, தெய்வ வாக்கில் தான் சந்தித்தோம். அவருக்கு ஒரு 1500 சம்பளம், எனக்கு ஒரு 1500 சம்பளம். ஊடமாட இருந்து எல்லோரும் முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் மட்டும் முன்னேறிட்டு கூட இருந்து புறவட்டி விட்டேன். அது அவர் சாதங்க. நாங்கள் அதெல்லாம் யார் முன்னேறா யார் முன்னேறலைன்னா வருத்தப்படுறதுக்கு வேலை கிடையாது. காதல் சுகுமார் அப்படின்றவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் வந்து நான் வடிவேல் மாதிரியே நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக வடிவேல் என்னை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிட்டாரு, ஆள் வச்சு அடித்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மையா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நல்லவன் உண்மையிலே சுகுமார் நல்ல பையன், நல்ல பாசமான ஆள், நல்ல பையனு கூட நல்ல திறமை இருக்குது. அது அந்த அந்த நேரத்தோட சின்ன தகராறு நடந்தது உண்மைதான். ஒன் இண்டியா ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நடிகர், குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர் அப்படின்னு நம்ம திரையில் பார்த்து ரசித்த நடிகர் சிங்கமுத்து அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளவு சாமி படங்கள் ஆன்மீகத்தில் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எப்போவுமே அது ஒய்ஃபும் சரி நானும் சரி ஆன்மீகத்தில் எப்போவுமே ஆரம்ப காலத்துலேருந்து. நீங்கள் 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கலை. மன ரீதியாக இந்த தெய்வ வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் வராது. சிலர் சாமி இல்லைம்பாங்க, சாமி இருக்கும்பாங்க. அவங்க பாவம் அது வேறு, அவங்க வேறு. இது வந்து நம்ம தமிழ் கல்வி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. மன அமைதியாக, ஏன்னா செல்வ செழிப்போடு இருக்கும்போது ப்ளட் ப்ரெஷர் வருது, அது இதுன்னு வருது, நோய் வருது, அது வருது, காசு மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ மன ரீதியாக மனதை பக்குவப்படுத்துது அப்படிங்கிறக்காக தான் ஆன்மீகம். அதை நம்ம அப்பப்போ அவங்க சொல்லி வச்சபடி ரொம்ப போச்சு கடைபிடிக்க முடியாட்டியும் கொஞ்சமாவது அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா யார்? இஷ்ட தெய்வம் அப்படின்னா யாரை வழிபடுவீங்க? இஷ்ட தெய்வம்னா எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குலசாமின்னு ஒன்று இருக்கும். ஒரு 200 பேர் 100 பேர் சொந்த பங்காளி, அண்ணன் தம்பி மாமன் மச்சன் எல்லோரும் சேர்ந்து வணங்குற அவங்களுக்கு உண்டான தெய்வம். ஏன் அப்படி அந்த காலத்தில் குலதெய்வங்களா ஒரே தெய்வம் தான், ஏன் அதை மாறுபட்ட பெயர்களில் குலதெய்வமாக வச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இங்கிட்ட இங்கே ஒருத்தர் கல்கத்தாவில் இருக்கும் குலசாமி, இங்கே ஒருத்தர் தென்னிந்தியாவில் இருக்கும், இங்கிட்ட அலைஞ்சி எல்லோரும் சாமி கும்பிட்ற, இது வேறு ரஷ்ஷு இருக்கிற டிராஃபிக்கில். அப்போ அதெல்லாம் தெரியும். அதனால் அந்தந்த ஊர்களிலே அவரவர்கள் வணங்குகிற தெய்வங்களை உருவாக்கி முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு, இப்போ ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஒரு சிவன் கோயில் கட்டணும்னா அந்த சிவாச்சாரிகள்கிட்ட ஐடியா கேட்டு அந்த சிவலிங்கத்திட்ட பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டுற சரியான அந்த சிற்ப கலைஞர்களை பிடிச்சி பண்ணி அந்த முறைப்படி வேத ஆகமங்கள் முறைப்படி பண்ணுறாங்கல்ல, அப்போ அதை அவங்க கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிக்கிட்டு ஏழை எளிய மக்கள் இருப்பா, குலசாமி அமெரிக்காவில் இருக்கும் போயிடுவாங்களா? அதனால்தான் தமிழகத்தில் பரவலாக அவரவர்கள் ஊர்களில் அவரவர்கள் இடம் சார்ந்த இடங்களில் சொந்தமாக ஒரு 100 பேர் ஒரு கிராமம் இருக்குனாங்க, அது ஐயனார் கோயில். கிராமம் இருக்குன்னா ஐயனாரை கும்பிடுவாங்க, குலசாமின்னு இருக்கும். அது அந்த காலத்தில் ஒவ்வொரு சமூகத்தினருக்காக வைக்கப்பட்டது. ஒவ்வொரு சமூகத்தில் இன்னும் சமூகத்தை சேர்ந்தவங்க பங்காளி அங்காளி, இப்போ யாதவர்கள் அப்படி, இந்த தேவர்கள் அப்படி அப்படின்னா அவங்க பங்காளி அங்காளி கும்பிட்டு பரம்பரையாக வந்த தெய்வம். ஆக எல்லா தெய்வமும் ஒன்று தான். எல்லா இடத்துக்கும் போனால் கடவுளை எங்களை காப்பாற்றி எல்லோரையும் நல்லா உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே கும்பிட்றான். அப்புறம் நான் மாறி மாறி கும்பிட முடியாது, தெய்வத்திட்ட ஒத்துக்கிற முடியாது. ஒரு தெய்வத்தில் அணிச்சல் அப்படின்னு கும்பிட முடியாது, ஒரு தெய்வத்தை நல்லா வேணும்னா கும்பிட முடியாது. அது மாதிரி தனித்தனியாக குலதெய்வங்கள். அப்படி பார்க்க போகும்போது எங்கள் குலதெய்வம் மதுரைக்கு மேலூருக்கு கிழக்கு பக்கத்தில் கீழவளவுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஜெயங்கொண்டநிலை, மயில்ராயங்கோட்டை சம்மந்தப்பட்ட ஜெயங்கொண்டநிலைன்னு இருக்குது. அங்கே சிங்கமுத்து ஐயனார் கோயில். அதனால தான் என் பேர் சிங்கம். குலதெய்வத்தோட பேர் அப்படியே குலதெய்வத்தோட பேர். சரி, இந்த பயணத்தில் வந்து நீங்கள் வடிவேலு அவர்களை முதல்ல தெய்வ வாக்கில் தான் சந்திக்கிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே பழக்கம் தான்? இல்லை, தெய்வ வாக்கில் தான் சந்தித்தோம். அவருக்கு ஒரு 1500 சம்பளம், எனக்கு ஒரு 1500 சம்பளம்.
ஒரு சின்ன பண்ணணும். அதில் அவன் சொல்லுவான், "அண்ணா நல்லா டைலாக் பேசுகிற, ஆஃபீஸுக்கு வந்தேன்னா நானும் இப்போ தான் வளர்ந்து வர்றேன், நல்லா இருக்கு படிச்சிருக்க, நல்லா நான் ஊடமாட இருந்து எல்லோரும் முன்னேறுவோம்" அப்படின்னு சொன்னார். நான் அவர் மட்டும் முன்னேறிட்டு கூட இருந்து புறவட்டி விட்டேன். அது அவர் சாதகம். நாங்கள் அதெல்லாம் யார் முன்னேறா யார் முன்னேறலைன்னா வருத்தப்படுறதுக்கு வேலை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், மரணம் தான். இருக்க ஒரு 4 இட்லி கூட தும்பார், 2 பெக்கு கூட போடுவார். இவ்வளவு தானே. வேறு என்ன, யார் என்ன பண்ண போகிறா? பணம் சம்பாதிக்கலாம் வருத்தப்படக்கூடாது, ஆனால் சம்பாதிக்க முயற்சி இருக்கணும். அவர்கிட்ட அவர் பிஎம்டபிள்யூட போகிறாரு, நம்ம சின்ன காரில் போகிறோம். கடைசியாக ஒரே கார் தான், எல்லாருக்கும் ஒரே பஸ்ஸில் தான் பயணம் பண்ணணும். அதனால் அந்த தெளிவு வந்தவங்க தான் யாரை பற்றியும் பொறாமப்பட மாட்டேறாங்கல்ல. எனக்கெல்லாம் அந்த வடிவேட்டில் இருந்து நீ போட்டு நான் நினச்சேன்னா மேற்கொண்டு பணக்காரன் ஆக்கிட்டு வந்து என் மேலே கேஸை போட்டேன். 1.25 கோடி தான் இருந்தது அவர்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், வேஸ்ட்டாக போய் இன்கம் டேக்ஸ் எழுதிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மேற்கு மாம்பழத்தில் ஒரு 1.25 கோடி கடன் வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி பார்த்தா 10 லட்ச ரூபா கேட்குறேன், 10 கோடி சொல்கிறேன், 2 கோடிக்கு வாங்கினது 40 கோடி சொல்கிறேன். என்னால் தான். ஆக அந்த மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும். இவ்வளவு ஏற்றி விட்டு ஒரு 1.25 கோடியை ஒரு 500 கோடி 600 கோடிக்கு ஏற்றி விட்டுருக்கேன்னா பார்த்துங்க. பெரிய விஷயம். இதுலேயே புரோக்கர் கமிஷன் வாங்கலை. அதுதான் நம்ம நண்பர் ஒன்றா நடிக்கிறோம் கொள்கிறோம் எதுக்கு அப்படின்னு விட்டோம். அதில் முருகேசன், வேலுச்சாமி 2 மேனேஜர் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. அவங்க அண்ணன் என்னுடைய வேலை என்னென்னா, போய் இடம் அந்த வட்டாரத்தில் எனக்கு தெரியும், விலை ஏற போகிறதா கரெக்டாக சொன்னேன். விலை ஏறிடுச்சு. ப்ளூ ஜாக்கர் அந்த முடிச்சு ரோட்டம், அந்த இது ஹைவே போகிறது, அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வடிவேலுக்கு இருக்குது. இந்த படப்பை சீபக்கர் வண்டி கிடந்துச்சு, அதை வாங்கி கொடுத்தோம். என்னென்ன எப்படி வாங்குறப்ப சாமர் என்ன 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், பின்னாடி பாருங்க, அதெல்லாம் 50 லட்சம் சொல்கிறேன், 50 கோடி சொல்கிற பிள்ளை இருக்கான். சொத்து நிறையா, அதுவும் ஒரு காரணம். நான் தான் இருந்துட்டு போகுது. கடவுள் இந்த பிறவியில் இவ்வளோ சொத்து அவர் கொடுக்கணும்ன்றது. ஆனால் அவர் வச்சுக்க போகிறாரான்னா அவர் இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய சொத்தாகவும் இருந்தது, இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இது யாருடைய சொத்தாகவும் இருக்கும். இருக்கிறது உண்ண உணவு, உடுத்த விட உறங்க இடம், இது 3 கரெக்டாக இருந்தால் திருப்தியாக இருக்கா, அது போதும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை. திருப்தி அடைய தெரிந்தவனிடம் தான் இறைவன் இருப்பான். திருப்தி அடைய தெரியாதவங்கிட்ட அவன் ரெஜெக்டட் கடவுள்கிட்ட இருந்தவன். வச்சா இவ்வளவு உலகத்தை கொடுத்துருக்கோம், தேங்காய் கொடுத்துருக்கோம், மாங்காய் கொடுத்துருக்கோம், இளநீ கொடுத்துருக்கோம், பூ கொடுத்துருக்கோம், அழகிய பெண்கள் கொடுத்துருக்கோம், அழகிய கல்லூரிகள், காலேஜ், உலகமே பிரபஞ்சத்தையே உண்டாகி கொடுத்துருக்கோம். அதில் போய் ஒரு முன்னேற முடியலைன்னா அந்த நாய் நம்மளை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவார். இவ்வளவு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவனே, அதற்குரிய வாய்ப்பை கொடுன்னு தான் வேண்டும். எல்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காரு, நம்ம பயன்படுத்தாதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவன் என்ன தரல உங்களுக்கு? ஹோட்டலில் போய் வேலை செஞ்சால் கூட 3 நேரம் சாப்பாடு 2 ஸ்பெஷல் தோசை சாப்பிட்றலாம்ல. நீங்கள் டைரக்டராக இருந்தால் அவன் வந்து அவர் என்ன செய்வார்? அப்போ அதுக்குரிய கஷ்டத்தை நீங்கள் படணும், அதுக்குரிய விலை கொடுக்கணும். இப்போ ஹோட்டலில் போய் வேலை செய்கிறோம், அல்ல ஒரு தனியார்ட்டே வேலை செய்கிறீங்க, மாதம் 15,000 சம்பளம். அதுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும், வேலை பார்க்கணும், புள்ள பார்க்கணும் எல்லாம். அதே நேரத்தில் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சினிமாவில் பட்னியாக கிடந்த அடிபட்டு ஒரே சட்டையை துவச்சி போட்டு, அல்ல 2 ஃப்ரெண்டு ஒன்றா இருந்து இந்த சட்டையை நீ போட்டுட்டு போவோம், சட்டையை எனக்கு கொடுன்னு நிறைய சட்டை வச்சுருக்க மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி வெளியே போய் கம்பெனியில் கதையெல்லாம் சொல்லி கிள்ளி வந்து கடைசி நேரத்தில் கடவுள் ஒப்பாருவேன் போக மாட்டாமல் இருக்கேன். ஏன்னா சிவன் வந்து கலைக்கு அதிபதி, போக மாட்டாமல் இருக்கேன்னு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதில் நீ ஜெயிக்கலைன்னா அதோட சரி. அப்படி வந்தவர்கள் தான் எல்லாமே பட்டினி கிடந்து வந்தவர்கள். விவசாயி நிலம் இருந்து, வீடு இருந்து, வாசல் இருந்து கலையில் வரணும்னு வந்தவர்கள். அந்த வைராக்கியம் ஒன்று தான், அது ஒரு தவம், அது ஒரு வகையான தவம் தான். இப்போ உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை ஜெயிக்கணும்னு வைராக்கியமாக ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு பட்டினி கிடந்து கம்பெனி அல்சர் வந்து தேடி அவன் காரில் போகிறத போகிறான் இல்லாமா, அவன் சம்பாரித்து அவனே சாப்பிட முடியாது. அப்படி தானே இருக்குது. அதனால் கடவுள் கொடுக்குறத வச்சுக்கணும். எவ்வளோ ஆயுள் இருக்கோ ஒன்று பண்ண இன்றைக்கி மனோபாலம் நல்ல நண்பர் எனக்கு போண்டாமணினா அவனுக்கு தான் தெரியும். எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், எவ்வளோ அலைஞ்சிருப்போம், பத்திரிக்கையிலேருந்து தாலிலேருந்து நான் வாங்கி கொடுத்தேன். அப்படி நிறையா பேருக்கு பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ல மாட்டேன் இதை. ஏன்னா பண்ணால் குழந்தையும் பெற்றான், தீபாவளி பொங்கலுக்கு வருவான், காலில் விழுவான், கும்பிடுவான், அதுக்கும் முதல்ல 1000 2000 கொடுப்பேன். அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளை வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை வந்துருச்சுங்களா, ஏன்னா கொஞ்சம் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுனால அதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் போனால் திடீர்னு சொல்கிறாங்க, அப்போது இந்த கிட்னி கிடைக்கலனுங்கிறாங்கடா, ஓமந்தூரில் இருக்க போய் பார்த்துட்டு வந்தேன். நீ வாட்டுக்கு ஏதாவது அலையாதனால அவன்கிட்ட என்ன ஒரு பழக்கம், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் வந்து 150 வருஷம் உழைக்கிறத இந்த 60 வயசுலேயே உழைச்சிட்டான். இங்கே வந்து இறங்குவான், திடீர்னு கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருப்பான். என்னென்னா அங்கே ஒரு திருவிழா மாமனே ஸ்டேஜில் ஆடணும்னு அவன் ஒரு கேங்கு வச்சுருக்கான்.
ஒரு 2 பொம்பளைங்க, ஒரு ஆம்பளை, இந்த நம்ம கிங்காங்கு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டாக பேசுவாம இருக்கும். ஒரு ₹1,00,000 எல்லாருக்கும் 10,000 5,000 கொடுத்துட்டு இவனுக்கு ஒரு ₹20 ₹25 கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ட்ராமா டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப இங்கேருந்து வந்துடுவான், வேளாங்கண்ணிக்கு போவான் திடீர்னு காலையில் எங்கேனா பஸ்ஸுலேயே போகிறது. அப்போ யூரின் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கேயும் வந்து இங்கேருந்து வேளாங்கண்ணி போய் ஒன்றுக்கு இருக்காமல் 8 மணி நேரம் உட்காந்துருது. அப்புறம் அங்கே போய் சரியான டாய்லெட் இருக்கு இல்லையோ அது போய் தண்ணி சரியாக குடிக்காமல் சிக்கன்னா ரொம்ப பெருமித்தமாக ஏசி ரூமுக்கில் சாப்பிடுவான், வேர்க்கும் அவனுக்கு. ஃபுல் ஏசியை வச்சுட்டு சிக்கன் வாங்கி கொடுத்தா அப்படி வேர்த்து ஊற்றும், பயங்கரமாக சாப்பிடுவான். சிக்கன்னா அவனுக்கு உயிர், அப்படி சாப்பிடுவான். அவன்லாம் ஒரு காலத்தில் சுனோன்லேருந்து வந்து 1986 87 இருக்கும். நான் அப்போ ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் எம்ஜிஆர்னார். நானும் லேசாக அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய டைரக்டர்லாம் கடைக்கு வருவாங்க. இப்போது பேர் சொல்ல மாட்டேன், வந்து உட்காந்துருப்பா பெரிய டைரக்டரில் அவங்கள. அப்புறம் போவாங்க, டீ பொங்கல் இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இவங்க வருவாங்க, இவனும் தென்னாடின்ற ஒரு பையன் இருக்கான், வருவாங்க 2 பேரும். அப்பா வந்து மோர் வச்சுருப்பேன் பானையில் சீசனில், அது 4 மோர் கொடுப்பேன். என்னடா எங்கேனே போகிறேன், நாளைக்கு வாங்க அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. ஒன்றும் சரி சினிமாங்கிறது உடனே வந்துடாது. எம்ஜிஆரே 45 வயசுக்கு மேலாண்ட வந்தார். நீ அலைங்கடா முதல்ல. ₹25 கொடுப்பேன், 2 பேரும் போய் சாப்பிட்டு இதான் ராத்திரிக்கும் மத்தியானத்துக்கு நைட்டு போங்க. 2 இட்லி எங்கே சாப்பிடுவாங்க விட்டு கரெக்டாக மறுநாள் 1 மணிக்கு வெள்ளைக்கார மாதிரி வந்துடுவாங்க. இவங்க கம்பெனியில் தான் போவாங்க, வேறங்க. அப்படி வந்தால் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, படங்கள் நிறையா பிடிச்சிச்சு. வடிவேல் வந்தார், நான் வடிவேலிட்ட கொஞ்சம் நேரம் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் அப்படியே சேர்த்து நான் தான் சேர்த்து லட்சுமி, நான் சிசர் மனோர் வடிவேலுக்கு ஏற்கனவே பழக்கம். ராஜகிரி ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் நல்லா உதவி செய்வான் சிசர் மனோர். அது லட்சுமணன் இருந்தார், அவர் கூட இப்போ காலில் ஏதோ வெட்டி ஒரு பெருவிரல் இடத்துல நான் தம்பி பார்த்துட்டு வந்தேன், பணம் கொடுத்துட்டு. என்ன பண்ணுறது, எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க முதல்ல எடுத்த உடனே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம சிவனுடைய நட்சத்திரம், சிவனுடைய திதி, சிவனுடைய திசைவிலக்கண மாடு இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ கொடுக்கணும்ல. அன்பே சிவம். நம்ம வந்து எங்கேயா கடை வாங்கியாவது நான் கொடுத்துருவேன். ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்கிறதுக்காண்டி அவர் என்னைய படைச்சிருக்காரு. கொடுப்போம், மறுநாளே ஒரு கம்பெனி வந்துடும், ₹1,00,000 வந்துடும். அவர் கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு தான் கொடுப்பார். அந்த மாதிரி அது மாதிரிலாம் சொல்லலை. இப்போ வந்து கிட்டத்தட்ட அல்வாவாசி ஃபஸ்ட்டு போனான். அதுக்கடுத்து யார் போனது? மயில்சாமி. அதுக்கடுத்து இப்போ போண்டாமணி, மனோபாலா. ஐயோ இப்போ காமெடிக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ரொம்ப சொல்லுவோம். யோகி பாவம் நல்லா இருக்கட்டும், அவனாவது இருக்கட்டும், அவனுக்கு உடம்பு பார்த்துக்கணும். வடிவேலு காமெடி பண்ணி தெரிஞ்சு அழைகிறாரு. காமெடி பழைய நாளே கேட்டுக்கிட்டு இருந்து கொடுப்பேன், 4,00,000 கொடு 4 லட்சம். சார் இப்போ ரீசெண்டாக நடிகர் காதல் சுகுமார் அப்படின்றவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் வந்து நான் வடிவேல் மாதிரியே நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக வடிவேல் என்னை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிட்டாரு, ஆள் வச்சு அடித்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மையா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஐயோ நான் தானே இருந்தேன். அப்படியா? அது ஏதோ கூட்டியார் சொல்லி ஆஸ்பத்திரியில் கூட்டியார் சொல்லி நீங்கள் வேணா சுகமாட்டே கேளுங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் தான் பிரச்சனையில் இருந்து காப்பாற்றி எழுதி கொடுத்து ஓடி போயிடுறாள். உண்மையாக வடிவேல் அவர் ஆள் வச்சு அடிச்சது தான் உண்மை. ஆள் வச்சுருல, அவரே தான் அடிப்பார். 2 3 பேரும் அந்த வாலில் கையிருப்பாங்கல்ல பக்கத்தில். நான் தான் வந்தேன், நம்பி இருப்பேன்னு சொல்லி அப்படி ஒரு வடிங்க இதோட இவரா இந்த இனிமேல் அவர் மாதிரி எதுவும் பண்ணுறதுன்னு எழுதி கொடு, அவர் அங்கேருந்து கிடத்துருக்கு போச்சுருட்டேன். போக பார்த்தா அண்ணேன்னு என்னை கட்டிப்பிடிப்பா. அதெல்லாம் என்ன சொன்னார், இந்த மாதிரி முத்துக்காலையும் போண்டாமணியும் என்னை இப்போ வடிவில் போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஒன்றும் இல்லைன்னு பேசிட்டு வாங்க அப்படின்னு போன இடத்துல வடிவில் வந்து இந்த மாதிரி ஆள் வச்சு அடித்தார். 2 பேர் கூட இருந்தாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அடிச்சிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், ஊருக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். நல்ல உண்மையிலே சுகுமார் நல்ல பையன், நல்ல பாசமான ஆள், நல்ல பையனு கூட நல்ல திறமை இருக்குது. அதான் அந்த நேரத்தோட சின்ன தகராறு நடந்தது உண்மை தான் ஹாஸ்பிட்டலில். ஓகே சார்.